நீங்க பெங்களூருக்கு வந்திருந்தாலோ, இல்ல பெங்களூர்லயே செட்டில் ஆயிருந்தா, பெங்களூருக்கு பக்கத்துல இருக்க சிக்பலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் ஈஷா ஃபவுண்டேஷனோட ஆதியோகி ஸ்டாச்சு. இங்கருந்து பக்கத்திலே தான் நந்தி ஹில்ஸுமே இருக்கு. போற வழி ஃபுல்லா நெறைய இடத்துல பார்க்கிங் இருக்கும். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா, பூம் பேரியர் வரும். அத தாண்டி போனீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என்ட்ரன்ஸுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கும். ஸ்லிப்பர்ஸ முடிஞ்ச அளவுக்கு வண்டிக்கிட்டயே விட்டுட்டு வாங்க. அப்படி இல்லன்னா, என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடு ஸ்லிப்பர்ஸ நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உள்ள என்டர் ஆன உடனே ஸ்டாச்சுக்கு ரைட் சைடுல ஒரு இடத்துல ஸ்லிப்பர்ஸ் கலெக்ட் பண்ற இடம் இருக்கும். நீங்க அங்க போய் ஸ்லிப்பர்ஸ கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உள்ள ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. வாஷ்ரூம்ஸ் இருக்கு. நெறைய ரெஸ்டாரண்ட்ஸும் கூட இருக்கு. இங்க விசிட் பண்ணணும்னா, ஈவினிங் டைம்ல நீங்க போறது ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா 7:00 டெய்லி ஒரு 15 மினிட்ஸ்‌க்கு லேசர் லைட் ஷோவும் இருக்கும். ஆனா, நீங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க. ரிட்டர்ன் பெங்களூர் சீக்கிரம் போணும்னா, இந்த ஷோக்கு முன்னாடி கிளம்ப வேண்டியதா இருக்கும். ஏன்னா, இந்த ஷோ முடிஞ்ச உடனே இருக்கிற மொத்த கிரவுடுமே கிளம்புவாங்க. ஸோ, ஃபுல் ரூட்டுமே செம்ம டிராஃபிக்கா இருக்கும். இங்கருந்து பெங்களூர் போறதுக்கு மினிமம் 2 ஹார்ஸ் ஆகும். இந்த டிராஃபிக்ல நீங்க ரிட்டர்ன் போறதுக்கு 4 ஹார்ஸ் ஆகும். பட் ஸ்டில் நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா, ஒன்ஸ் ஆச்சு இந்த ஒரு இடத்த விசிட் பண்ணிடுங்க. தேங்க் யூ.